இலங்கையில் நடந்து இருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த காணொளியில் நான் பகிர இருக்கின்றேன். குறிப்பிட்ட இந்த சம்பவத்தில் பலர் உயிரிழந்தது மட்டுமல்லாமல் பலர் தங்களினுடைய கை கால்களையும் கூட இழக்கின்ற அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவமாக இது பதிவாகி இருக்கின்றது. அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கின்றது, இது எங்கே நடந்திருக்கின்றது, எப்படி நடந்தது, தற்பொழுது வரைக்கும் வெளியான தகவல்கள் என்ன அப்படி என்று சொல்லி அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கியதாக இந்த காணொளி இருக்க போகின்றது. எல்லாவற்றையும் விரிவாக நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுகின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பான விரிவான தகவல்களுக்குள் செல்றதுக்கு முதல் ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தல் ஒன்றை நான் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது எனக்கான ஒரு தேவைக்காக இந்த அறிவித்தலை தருகின்றேன். எனக்கு கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் சமையல் வசதிகளுடன் கூடியதான ஒரு அறை அல்லது ஒரு வீடு வாடகைக்கு தேவை. ஒரு 6-9 மாதங்களுக்கு உகந்ததாக ஒரு அறையோ அல்லது வீடோ எனக்கு வாடகைக்கு தேவை. ஒரு 2 நாட்களுக்குள் எனக்கு இது தேவைப்படுகின்றது. உண்மைக்குமே இருப்பவர்கள் குறிப்பிட்ட இந்த வசதிகளுடன் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருப்பின் அல்லது உங்களிடம் கைவசம் இருந்தாலோ எனக்கு தயவு செய்து இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற என்னுடைய இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்படுத்தி அறிய தரவும். அதே சமயம் இந்த காணொலியை இனியவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனூடாக எனக்கு ஒரு உதவி கிடைக்கும். ஆகவே இந்த ஒரு அறிவித்தலை தொடர்ச்சியாகவும் நாங்கள் அந்த செய்திக்குள்ளே செல்லலாம். குறிப்பிட்ட இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்கின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா வெள்ளவாய பகுதியில நடந்திருக்கின்றது. அதாவது நேற்றைய தினம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியாகிய நேற்றைய தினம் இரவு அன்னளவாக ஒரு 9 மணியளவில் வெள்ளவாய நோக்கி சென்ற பேருந்து எல்லா போலீஸ் பிரிவில் 23வது மற்றும் 24வது கிலோமீட்டர் தூண்களுக்கு இடையிலான வீதியில எதிரே வந்த ஜீப் ரக வண்டியுடன் மோதி, அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு இரும்பு வேலியுடன் மோதி கிட்டத்தட்ட 1000 அடி பள்ளத்திலே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த ஒரு சம்பவம் தான் தற்பொழுது இலங்கையே உலுக்கி போட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது. இலங்கை மக்களிடையே பெரும் அதிர்வலைகளையும் உண்டு பண்ணியிருக்கு சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த ஒரு சம்பவத்துல 15 பேர், மொத்தமாக 6 ஆண் மற்றும் 9 பெண்கள் உட்பட 15 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் காப்பாற்ற சென்ற 2 கூட காயமடைந்து தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்திலே காப்பாற்ற சென்றவர்களும் 2 உயிரிழந்து விட்டார்கள் என்கின்ற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் அது தவறான ஒரு விடயம். 2 காயமடைந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே சமயம் தற்பொழுது காயமடைந்தவர்கள் 10 பேருடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறதாக பதுளை மருத்துவமனையினுடைய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளரான பாலித ராஜபக்ஷ அவர்கள் இந்த ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த விபத்து நடந்த வேளையில அந்த 1000 அடி பள்ளத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா 500 மீட்டர் தூரம் வரைக்கும், ஒரு அன்னளவாக ஒரு 500 மீட்டர் தூரம் வரைக்கும் அந்த பேருந்து இழுத்து செல்லப்பட்டு அதன் பின்னராக அது கவிழ்ந்திருக்கின்றது. இப்படியான ஒரு பாரிய விபத்துல அந்த பேருந்துக்குள்ள இருந்தவர்கள் ஓட்டுநர் உட்பட மொத்தமாக 30 பேர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதே சமயம் இதுல இன்னமும் பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம் என்னன்னா, அந்த பேருந்துல சென்றவர்கள் சுற்றுலாவுக்காக சென்றவர்கள், குறிப்பாக தங்காலை நகரசபை ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் சுற்றுலாவுக்காக ஏற்றிக்கொண்டு சென்ற அந்த பேருந்து தான் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. அதே சமயம் இவர்கள் சுற்றுலாவிலிருந்து திரும்பி வந்த வேளையில தான் இந்த விபத்து நடந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. தற்பொழுது அவர்கள் அந்த சுற்றுலா தலங்களில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அதிகமாக பகிரப்பட்ட வண்ணமாக இருக்கின்றது. குறிப்பாக அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியான முகங்கள் தற்பொழுது உயிரற்ற உடலாகவும், சிரித்த முகங்கள், கைகால்களை இழந்தவர்களாகவும் தற்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு பெரிய ஒரு சோகமான சம்பவமாக இது பதிவாகி இருக்கின்றது. அதே சமயத்தில் போலீசார் அந்த பகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சம்பவம் நடந்ததுன்றது ஒரு இரவு வேளையில அந்த இடத்துல வெளிச்சங்கள் எதுவுமே இல்லை. மீட்பு பணிக்கு உடனடியாக யார் வருவார்கள் என்று சொல்லி எண்ணி அந்த வேளையில அந்த பகுதி மக்கள் தங்களுடைய தோள்களில் கயிறுகளுடன் அவர்கள் அந்த பகுதியில் இறங்கி, அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கி தங்களினுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அப்படி சென்றவர்கள் 2 காயமடைந்திருக்கிறார்கள் என்றாலே நீங்கள் பார்க்க வேண்டும். அது அவர்களுக்குமே ஒரு ஆபத்தான நிலைமைதான், காப்பாற்ற சென்றவர்களுக்கு. ஆகவே அப்படி தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் உடனடியாகவே இறங்கி அவர்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களை தங்களுடைய தோள்களிலே சுமந்த வண்ணமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே சமயம் அதிலே வெளிச்சம் இல்லாத காரணத்தினால் அப்பகுதி வீடுகளில் இருந்த விளக்குகளையும் மற்றும் தொலைபேசி வெளிச்சம் என்று சொல்லி
இந்த ஒரு வெளிச்சங்களை பயன்படுத்தி அந்த மீட்பு பணியை தொடர்ந்திருக்கின்றார்கள் அந்த பகுதியில் இருந்த மக்கள். இதே மாதிரியாக இதற்கு முன்னரும் கூட இந்த பதுளை பகுதியிலே ஒரு பெரிய ஒரு பாரிய விபத்து ஒன்று நடந்திருந்தது. அதிலே 30க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருந்தார்கள். அப்படி ஒரு அந்த கொடூரமான விபத்து சம்பவத்தின் பொழுதும் அந்த பகுதி மக்கள் தான் உடனடியாகவுமே உதவிக்கு வந்திருந்தார்கள், மீட்பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள். ஆகவே இந்த ஒரு செயலுக்காக அந்த பகுதி மக்களுக்கு போலீசார் நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் யோசிக்கலாம், விபத்து நடந்திருக்கின்றது, அதற்கு உதவி செய்யத்தானே வேண்டும், இது சாதாரண ஒரு மனிதாபிமான செயல் என்கின்ற மாதிரியாக நீங்கள் கடக்கலாம். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம், இந்த உதவி எவ்வளவு பெரியது என்றதுக்கான உதாரணம் என்றது அண்மையிலே கிளிநொச்சியில் ஒரு விபத்து நடந்திருந்தது. அந்த விபத்துக்குள்ளான நபர் உயிரிழந்து விட்டார். போலீசார் அதிலே தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருந்தார்கள். என்ன அப்படி என்றால், அதிகமான ரத்தம் இழக்கப்பட்ட ஒரு காரணத்தினாலதான் அந்த நபர் உயிரிழந்திருக்கிறதாகவும், அதற்கு காரணம் அதுக்கு ஒருவித காரணம் அந்த இடத்திலே நின்ற மக்களும் என்று சொல்லியிருந்தார்கள். ஏன் அப்படி என்றால், தாங்கள் அதாவது போலீசார் அந்த இடத்துக்கு வருகை தரும் வரைக்கும் அந்த பகுதியில் நின்ற யாருமே அந்த காயமடைந்தவரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லவில்லை. மாறாக அவர்கள் அந்த இடத்திலே புகைப்படங்களும் காணொலிகளையும் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் என்று ஒரு அதிருப்தியை போலீசார் வெளியிட்டிருந்தார்கள். ஒருவேளை அவரை உடனடியாக மீட்டு கொண்டு சென்றிருந்தால் அவருக்கான மேலதிக சிகிச்சைகளை பார்த்து அவருக்கு வேண்டிய ரத்தங்களை அவர்கள் கொடுத்து ஏதாவது ஒன்று செய்து அவரை உயிர் மீட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு காரணமாக இந்த மக்களும் அமைந்து விட்டார்கள் என்கின்ற மாதிரியாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே மக்கள் உடனடியாக இவ்வாறான செயல்களை செய்கின்றது என்றது எவ்வளவுக்கு பெரிய உதவி என்றது இதனூடாக உங்களுக்கு தெரியும். உண்மைக்குமே பல மனிதாபிமான மற்ற செயல்கள் நடக்கின்ற பொழுது சமூகத்திலே நாங்கள் கேட்கின்றோம், இவர்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா, மனிதாபிமானமே இல்லையா, இன்றைய சமூகம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி. ஆனால் இல்லை, மனிதாபிமானம் உள்ளவர்களும் எங்களுடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணமாக அமைகின்றது. அதே சமயம் இந்த ஒரு விபத்துல அந்த விபத்துக்கு காரணமான ஜீப் ரக வண்டியினுடைய சாரதியை போலீசார் தற்பொழுது கைது செய்திருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது போல அந்த காயமடைந்தவர்கள் பெரும்பாலானோர் கை கால்களை இழந்திருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த காயமடைந்தவர்களினுடைய எண்ணிக்கை 18 பேராக உயர்வடைந்திருக்கின்றது. அதே சமயம் அந்த 18 பேருக்குள்ள ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமிகள் உட்படவும் இருக்கின்றார்கள். இந்த சிறுவர், சிறுமிகள் என்று பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அவர்கள் குடும்பமாக சுற்றுலாவுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நகரசபை ஊழியர்கள் தங்களுடைய குடும்பங்களையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே தங்களுடைய குழந்தைகளையும் அந்த சுற்றுலாவுக்கு அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதில் அந்த சிறுவர்களுமே காயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களினுடைய நிலைமை பாதுகாப்பானதாக இருக்கின்றது, அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தில் என்கின்ற மாதிரியாக மருத்துவமனை வட்டாரங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. அதே சமயம் பாத்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது அந்த விபத்திலே சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே மொத்தமாக அந்த 30 நபர்களுக்குள்ள ஒரு பெண்ணை இன்னமும் காணவில்லை. அவரை மீட்கிறதுக்கான பணிகள் நடக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அந்த பெண் இன்னமுமே மீட்கப்படவில்லை என்று சொல்லி, உயிருடன் இருக்கின்றாரா இல்லது இறந்து விட்டாரா என்றது தெரியவில்லை. அதே சமயம் இடிபாடுகளுக்குள்ளேயும் சிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது. ஆகவே மீட்பு பணி என்றது நடந்த வண்ணமாகத்தான் இருக்கின்றன. ஒரு பெண்ணை காணவும் இல்லை, தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மைக்குமே இந்த ஒரு கோரமான சம்பவம் என்றது இன்றைய தினம் இலங்கை மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்ல முடியும். ஆகவே தயவு செய்து இந்த வாகன சாரதிகள், உங்களை நம்பி அந்த வாகனத்தில் இருப்பவர்களினுடைய உயிரும் இருக்கின்றதை நீங்கள் எண்ண வேண்டும். அதே சமயம் இது இந்த விபத்துக்கு காரணம் எதிரே ஜீப் வண்டி என்கின்ற பொழுது உண்மைக்குமே நான் மட்டுமே வீதியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்கின்றது இல்லாமல் அந்த வீதியிலே எத்தனையோ பேர் எத்தனையோ எண்ணங்களுடன் எத்தனையோ எதிர்கால சிந்தனைகளுடன் வேறு நபர்களும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களினுடைய உயிருக்கும் நாங்கள் தான் பொறுப்பு என்கின்ற ஒரு பொறுப்புணர்ச்சியுடன் நீங்கள் வீதிகளிலே பயணம் செய்ய வேண்டும் என்றதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க. இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்.